இன்றைக்கி நம்ம வீட்டில் பூ பறிக்கிற வீடியோ ஒரு 2 மினிட்ஸ் லாங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு கடைசியில் வந்து ஃப்ரீயாக பிளான் தரேன், என்ன பிளான் தரேன் அப்படின்ற டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முல்லைப்பூ, ஜாதிப்பூ, அதை தவிர ரோஸ் பூ எல்லாத்தையுமே பறிக்க போகிறோம். மல்லி சீசன் முடிஞ்சதுனால 1-2 தான் பூ பூக்குது, அதுவும் முழுசாக கைக்கு வர மாட்டேங்குது, வேறு யாராவது பிடிங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி விட்டுடலாம். இந்த முல்லைப்பூ செடி வந்து கொஞ்சம் கேர் பண்ணி கட் பண்ணி விட வேண்டிய நேரம் இது. ஏன்னா வந்து பூ எல்லாமே கம்மியாயிடுச்சு. இப்போ பறித்து கட்டினோம்னா ஒரு அரை முழம் அளவுக்கு தான் பூ வரும். பட் இந்த செடி வந்து ரொம்ப பெருசு, கூடவே நிறைய பூக்கும். நம்ம வந்து ரெகுலராக சொல்கிறது தான், கிட்டத்தட்ட இந்த ஒரு செடியிலேருந்தே நம்மளுக்கு வந்து 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக பூ கிடைக்கும். ஸோ இப்போ கட் பண்ணி விட்டோம்னா அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிடும். அதை தவிர பார்த்திங்கன்னா ஜாதிப்பூ ஃபுல் டைம் சீசன் நினைக்கிற இது பயங்கரமான கலரில் நல்ல நீளமாக பெரிய பெரிய பூ நிறையவே கிடைக்கிது. போன மாதம் முழுக்க நம்ம சேனலில் வந்து அந்தளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய இழப்பு தான். 20 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் நம்ம இழந்துட்டோம். 20ன்றது வந்து எங்களோட ஒரு 1.5 வருஷ உழைப்பு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நல்ல வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட திரும்பியும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் 3 விதமான பன்னீர் ரோஸ் இருக்குது. 3 விதத்துலையுமே பதியம் வச்சு நான் ஊருக்கு செடி நிறைய அனுப்பிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு செடியில் 22 மொட்டு வச்சு டெய்லியும் ஒரு 5 பூ 6 பூ அப்படின்னு வந்து கொடுத்துட்ருக்கு. அதை தான் நான் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். இன்னொரு பன்னீர் செடி பார்த்திங்கன்னா தொட்டியில் தான் இருக்கும். ஆனால் வந்து அது ஒரு கிளையிலேயே வந்து 6 மொட்டு 7 மொட்டு அப்படி பஞ்சாக பூக்கக்கூடியது. நம்ம வீட்டில் வந்து இருவாச்சி மல்லிப்பூ செடி இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இருவாச்சி மல்லிப்பூ செடியை தான் வந்து இந்த முறை நான் வந்து கிவ்அவே, அதாவது ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். உங்கள் யாருக்காவது வேணும்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடிகிற அளவுக்கு வந்து கொடுக்குறேன். அதை தவிர வந்து நம்மக்கிட்ட பிளான்ட்டும் சேலுக்கு அவைலபிள் இருக்குது. யாருக்காவது ஏதாவது பிளான்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தரையில் இருக்கிற மரம் மாதிரி வளர்ந்துருக்க ரோஸ் செடி நிறைய ஷார்ட்ஸு பழசு போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ அந்த செடியிலையும் பதியம் வைக்க போகிறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு தரலாம்.